வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா பேங்க் எக்ஸாமில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். இந்த சம் வந்து எந்த சாப்டர்லேருந்து வந்திருக்குன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். என்ன கேட்டிருக்காங்க, 6 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய தனி வட்டியானது அசலின் 30% எனில் எத்தனை ஆண்டுகளில் தனி வட்டியானது அசலுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 6 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அசலோட 30% அப்படின்னா எத்தனை ஆண்டுகளில் அந்த கிடைக்கக்கூடிய தனி வட்டி வந்து அசலுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது n = 6ன்னு இருக்கையில் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அசலின் 30%, அசல் நம்ம அப்போ பின்னு வச்சுக்கலாமா. ஸோ அப்போ பியின் 30% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனை கொடுத்துட்டு எத்தனை ஆண்டுகளில் தனி வட்டியும் அசலும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட், எத்தனை ஆண்டுகளில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய ஹிண்ட்டை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன, P × N × R/100 இஸ் ஈக்குவல் டு பியின் 30%னா எப்படி எழுதலாம், 30/100 இன்ட்டு பின்னு எழுதலாமா. இந்த பியும் கேன்சல் ஆயிரும், 100 அடிச்சிடலாம். n வந்து எத்தனை, 6. அப்போ 6R இஸ் ஈக்குவல் டு 30னா R இஸ் ஈக்குவல் டு 5% நமக்கு கிடச்சிருமா. ஸோ இப்போ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தால இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை ஆண்டுகளில் தனி வட்டியும் அசலும் சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P, அதானே அதுக்கு அர்த்தம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சேம் ஃபார்முலா தான், P × N வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். R வந்து கண்டுபிடிச்சிட்டோம், பை 100 இஸ் ஈக்குவல் டு P. ஸோ இந்த பியும் அடிச்சிடலாமா, அதே மாதிரி இங்கேயும் அடிக்கலாம். ஸோ அப்போ 20 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய அந்த தனி வட்டி தான் அசலுக்கு ஈக்குவலாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.